ஹலோ வைஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வெர்சஸ் ஸ்டெத்தோஸ்கோப் வெர்சஸ் ஃபோக்கஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்ட்ராசவுண்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸோ இந்த மூணுத்தோட கம்பேரிசன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூணுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்னா என்னென்னா, டாக்டர்ஸ் வந்து காதில் மாட்டிட்டு நம்மளோட செஸ்ட் பகுதியில் வச்சு கேட்பாங்க, ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, லங்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. அதுதான் ஸ்டெத்தோஸ்கோப் பற்றி சொல்ல போகிற ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டியாகவும் ஒரு ப்ரெஸ்டீஜாகவும் டாக்டர்ஸ் மத்தியில் அமைஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு வீடியோ போட்டால் தான் டாக்டர்னே சில பேர் நம்புறாங்க. நீங்களாம் அப்படி நினச்சிடாதீங்க. நான் அப்பப்போ வேணால் போட்டுலாம் காட்டுறேன், நீங்கள் சித்தப்பா திட்டுவார், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப்னு ஒரு விஷயமே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் மேட்ரு இருக்குது. டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட் யாராக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நேராக காதை தூக்கிட்டு போயிட்டு செஸ்ட் ஏரியாவில் வச்சு அவங்களோட ஹார்ட் சவுண்டையும் அவங்களோட லங் சவுண்டையும் கேட்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஃபிசிஷியனான ரெனி லெனாக் அவங்க தான் 1816 முதல்ல ஸ்டெத்தோஸ்கோப்பை யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்றது என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா, அது வந்து ஒரு லிசனிங் டிவைஸ். அதாவது உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத கேட்டு கண்டுபிடிக்கிறது. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இயர் பீஸ் இருக்கும், அப்புறம் செஸ்ட் பீஸ் இருக்கும். அதை வச்சு உங்களோட ஹார்ட் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட லங் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஹார்ட்டில் எந்த இடத்துல எந்த வேல்வில் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி லங்ஸில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, லங்ஸ்குள்ளே நீர் இருக்கா, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் அது. டாக்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். சூப்பரான ஒரு டிவைஸ் தான் ஸ்டெத்தோஸ்கோப். ஸ்டெத்தோஸ்கோப்போட இன்வென்ஷனுக்கு அப்புறம் மெடிசன் பயங்கரமாக ரெவல்யூஷனைஸ் ஆச்சு, அதில் மாற்ற கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்புக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் பார்க்கல, ஜஸ்ட்டு கேட்குறீங்க. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே திருக்குறள் தான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை வச்சு மட்டும் நீங்கள் டயக்னோஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் பெரிய டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க போய்ட்டு ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மர்மர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் போய் செக் பண்ண போவீங்க, உங்களுக்கு எந்த சத்தமுமே கேட்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான் அந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்றது. அது ஒரு சின்ன லூப் ஹோல். அது மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்பை முழுசாக நம்பி ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அதை தாண்டி பெட்டரான இமேஜிங் சர்வீசஸ்லாம் நம்மளுக்கு வந்துருச்சுன்றப்போ கொஞ்சம் அவுடேட்டடான மெத்தடை கடந்து வரதான் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஃபோக்கஸ், அதாவது பாயிண்ட் ஆஃப் கேர் அல்ட்ராசவுண்ட். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் இன்வென்ஷன். ஓவர் த லாஸ்ட் 20 இயர்ஸ் பயங்கரமான ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. அல்ட்ராசவுண்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி நம்ம ஒரு சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ணி ரிட்டன் வருது, அதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு இமேஜிங் காட்டுறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தோஸ்கோப்பை வைக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் மிஷினில் ப்ரோப்ஸ்னு ஒன்று இருக்கும், நம்ம செல்ஃபோன் சைஸில் ஒன்று இருக்கும், அதை நம்ம செஸ்ட்டில் தூக்கி வைப்பாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் மூலயமா ரியல் டைமில் நம்ம ஹார்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, லங்ஸில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதுலாம் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான டிஸ்கவரியில் அது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு டாக்டர் வந்து உங்களை ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ஒரு விஷயத்தை செக் பண்ணுறாரு, உங்கள் ஹார்ட்டில் வந்து இந்த வேல்வில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஒரு பக்கத்தை வச்சுப்போம். அதே மாதிரி இன்னொரு டாக்டர் அல்ட்ராசவுண்ட் பண்ணி உங்களுக்கு வேறு லெவலில் ரியலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார் உங்கள் ஹார்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு. நீங்கள் எதை அதிகமாக நம்புவீங்க, எதோட ரிலேபிலிட்டி அதிகம்? இதை நாங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்ற டேர்மில் கொண்டு வருவோம். சென்சிட்டிவிட்டி என்ற ஃபேக்டர் வந்து அல்ட்ராசவுண்டுக்கு ரொம்பவே அதிகம். அதாவது இயர்லியாக டயக்னோஸும் பண்ணும், அதோட அக்யூரேசியும் சரி ரொம்ப கணக்குச்சிதமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்டோட ஒரு அட்வான்டேஜ். அதாவது இந்த காலத்தில் வந்து அல்ட்ராசவுண்ட்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அந்தளவுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து ஸ்லோலி ரிப்ளேசிங் எவ்ரிதிங்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிபி மானிட்டரு, பல்ஸ் ஆக்சிமீட்டரு அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆக்சிஜன் லெவல் பார்க்கறதுக்குலாம். அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அல்ட்ராசவுண்டு ஒரு ஹாஸ்பிட்டலையும் முக்கியம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த காலத்தில் மெடிக்கல் ஃபீல்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு பேஷண்டோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு 5th பில்லராக அல்ட்ராசவுண்ட் அமைஞ்சிட்ருக்கு அப்படின்றது பரவாயில்ல நம்பப்பட்டுருக்கு. ஒரு காலத்தில் ஜஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை ஸ்கேன் பார்க்கறதுக்கும் பேசிக்கான சில விஷயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருந்த அல்ட்ராசவுண்ட் இன்றைக்கி ஒரு இன்றியமான ஒரு ப்ராடக்டாக கிரிட்டிக்கல் கேஸ் தரப்புலையும் சரி மற்ற எல்லா ஃபீல்ட்லேயும் சரி மெடிசனில் பரவலாக யூஸ் ஆகப்பட்டுருக்கு. இதை கற்றுக்காமல் போகிறதுன்றது நம்மளோட செட்பேக் தான். இதில் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அல்ட்ராசவுண்டோட அப்ளிகேஷன்ஸ்ன்றது எக்கச்சக்கம். எல்லா ஃபீல்டு எல்லா கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ்க்கும் இது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. இதை பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோ போட்டால் தான் இதை பற்றி என்னால் பேச முடியும். அவ்வளோ கண்டென்ட் இருக்குது இந்த விஷயத்தில். ஸ்டெத்தோஸ்கோப் பற்றி பேசியாச்சு, அல்ட்ராசவுண்ட் பற்றி ஒரு ப்ரீஃபாக பேசியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா ஏஐ இன் அல்ட்ராசவுண்ட். என்னடா அல்ட்ராசவுண்டே நான் கேள்விப்பட்டதில்லை, அது என்னடா ஏஐ இன் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்ட்ராசவுண்டில் பேசிக்காக வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஓரியன்டேஷன் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது அந்த ப்ரோபை எப்படி வைக்கணும், எந்த ப்ரோபை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அல்ட்ராசவுண்டை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், லேர்னர்ஸ் ஓரியன்டேஷன் வேணும்ன்ட்டு. அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் ஏஐ இன் அல்ட்ராசவுண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரோபை வச்சு விஷுவலைஸ் பண்ணணும், இந்த ஹார்ட்டில் இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஹார்ட் இப்படி தெரியுது, அதை வச்சு நான் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்.
அந்த டெக்னிக்லாம் ஏஐ பண்ணலாம். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோபை போய் செஸ்ட்டில் வைங்க, மேலே நவுத்தணுமா கீழே நவுத்தணுமா மெஷர் பண்ணணுமா அதெல்லாம் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு ஏஐ சொல்லுதான். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மிஷினோட வேலையை மனுஷனோட வேலையை மிஷினும் பண்ணுற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியை பைபாஸ் பண்ணி நானே திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஏஐன்னு அல்ட்ராசவுண்ட் ஒரு பட்டிங் ஃபேஸில் இருக்குது. அதை லைவாக நான் பார்த்தேன் ஒரு டைம். ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ வருஷமாக 4-5 வருஷமாக ட்ரெயின் ஆகி கற்றுக்கிட்ட விஷயத்த இதனோட அசால்ட்டாக பண்ணுதுன்னு சொல்லி லைட்டாக பொறாமல் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி டெக்னாலஜி எல்லாமே நம்மளோட வேலையை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் இருக்குது. ஏஐயோட அக்யூரஸின்றது ரொம்ப ரொம்ப புவர். அந்த மூமெண்ட் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது போன வாரம் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்த ஒரு ஹார்ட் ஸ்கேனு. அந்த ஸ்கேனை இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மாடல்னு சொல்லப்படுற ChatGPTயில் போட்டு நான் கேட்டேன், எப்படி இருக்குது அதோட ஃபங்க்ஷன்ட்டு. ஹார்ட்டோட வீடியோவை அப்லோட் பண்ணி இது எப்படின்னு கேட்டதுக்கு, உங்களோட பேஷண்ட்டு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டா போட்டுருச்சு. உடனே ஷாக் ஆன நான் திரும்ப ChatGPT கேட்டேன், நல்லா பார்த்து சொல்லு, இது எனக்கு ஹார்ட் மாதிரி தெரியுது, உனக்கு அப்படியா தெரியுதுன்னு கேட்டேன். உடனே சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டு கொடுத்துச்சு, கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போயும் அதால் வந்து கிளியராக டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஜென்ரலாக நான் ஹார்ட்னு சொன்ன உடனே ஹார்ட்டில் என்னெல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் சொல்லி என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. அப்புறம் நான் திரும்ப அதை ட்ரிகர் பண்ணி கேட்டேன், இது உண்மையிலே என்னது, இந்த ஹார்ட் வியூவில் என்னெல்லாம் உனக்கு தெரியுது, இது நார்மலாக அப்படிலாம் கேட்டேன். நான் திரும்ப கேட்ட உடனே அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு, சம்திங் இஸ் ராங்னு. அதுக்கப்புறம் அது பொறுமையாக ரிப்ளை பண்ணுது, இந்த வியூவில் இதெல்லாம் தெரியுது, இது ஷார்ட் ஆக்சஸ் வியூ, இதில் வந்து வென்ட்ரிகல்ஸ் இவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட கெப்பாசிட்டி இவ்வளோ அப்படின்லாம் பொறுமையாக சொல்லுது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் யூஸராக இருக்கீங்க, உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் பற்றி எதுவுமே தெரியல, நீங்கள் நேராக ஏஐ அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சுச்சுவேஷனாக தான் ஏஐயோட அல்ட்ராசவுண்ட் இருக்குது. அது ஃபைன் டியூன் ஆகி வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகலாம். வந்துச்சுன்னா ரேடியாலஜிஸ்ட்டுக்கெலாம் ஆப்வியஸாக படிக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட அந்த 3 கம்பேரிசன் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டெத்தோஸ்கோப், அல்ட்ராசவுண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோக்கஸ், அப்புறம் அந்த ஏஐ இன் அல்ட்ராசவுண்ட், இதில் இப்போதைக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் தாங்க. ஃபோக்கஸ் வந்து அன்டினேபிளி ஒரு பிக்கெஸ்ட் ஃபைண்டிங் ஆஃப் தி செஞ்சுரி. எல்லாருமே கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு சில சுச்சுவேஷன் இருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரிப்ஸு போடலாமா, இந்த பேஷண்ட்டுக்கு ஃப்ளூயிட் தரலாமா, இந்த பேஷண்ட்டோட ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய மண்டையை குழப்புற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக ஜம்ப் ஓவர் பண்ணுற மாதிரி இந்த ஃபோக்கஸோட எஜுகேஷன் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஃபோக்கஸ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.